ஜனவரி 7th 2018 மார்னிங் 9:25க்கு ஒரு நபர் 911க்கு கால் பண்ணி தன்னோட வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் அதில் தப்பிச்சு வந்த ஒரு பெண் தன்னோட வீட்டில் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் காலில் அந்த தப்பிச்சு வந்த பெண்ணோட அழுகுரல் போலீஸ்க்கு கேட்டிருக்கு. என் ரூம்மேட்டை காப்பாற்றுங்கன்னு அழுது அந்த பெண்ணோட குரலை கேட்ட போலீஸ் உடனே சம்பவ இடத்துக்கு வராங்க. அந்த தப்பிச்சு வந்த பெண்ணோட பேர் தான் ஆட்ரியா பட்லர். ஆட்ரியா பட்லர் போலீஸை பார்த்ததும் ஓடி வந்து அழுதுகிட்டே என் ரூம்மேட்டை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கத்தியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு போலீஸ் ஆட்ரியா கிட்ட விசாரிக்கும் போது, நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் நேற்று நைட்டு தங்கியிருந்தேன். காலையில் வந்து என் வீட்டை பார்க்கும்போது என் வீட்டு முன்னாடி நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்தது. அதை ஃபாலோ பண்ணி போகும்போது அது என் வீட்டோட பேக்டோர் வரைக்கும் போயிருந்துச்சு. பேக்டோரை போய் பார்க்கும்போது பேக்டோர் பயங்கரமாக உடைக்கப்பட்டிருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியாமல் பயத்தில் வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது என் 2 ரூம்மேட்டில் ஒருத்தரான லாரன் கீழே இறந்து கிடந்தாங்க. இன்னொருத்தரான ஆஷ்லே உயிருக்கு போராடுற சத்தம் கேட்டுச்சு. நான் பயத்தில் வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்கன்னு வீட்டிலேருந்து வெளியில் ஓடி வந்து பக்கத்து வீட்டில் ஹெல்ப் கேட்டேன். யாரோ இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னோடய ஃப்ரெண்டை உடனே காப்பாற்றுங்கன்னு போலீஸ்கிட்ட கத்தி அழுதுருக்காங்க ஆட்ரியா. தன்னோட ரூம்மேட்டை பறிகொடுத்த ஆட்ரியா பதட்டத்தோட சொன்னதை கேட்ட போலீஸ் வீட்டுக்குள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. 2 பேரில் ஒருத்தரான லாரன் இறந்துட்டாங்க. இன்னொருத்தரான ஆஷ்லியை எப்படியாவது காப்பாற்றணும்னு போலீஸ் வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. கில்லர் இன்னமும் வீட்டுக்குள்ளே இருக்கலான்னு டவுட் பட்ட போலீஸ் கன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஐ நீட் ஹெல்ப்னு சத்தம் மட்டும் கேட்டிருக்கு. போலீஸ் ஒரு பெட்ரூமை திறந்து பார்க்கும்போது ஒரு பெண் கீழே இறந்து கிடந்திருக்காங்க. அதுதான் ரூம்மேட்டில் ஒருத்தரான லாரன். பக்கத்து ரூமில் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் குண்டடிப்பட்டு பாதி மயக்கத்தில் என்னை சுற்றாதீங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருந்தாங்க ஆஷ்லே. பாதி மயக்கத்தில் போலீஸ் ஆஷ்லே கிட்ட போனப்போ இங்கே என்ன நடந்தது, யார் உங்களை சுட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லை, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திருக்காங்க ஆஷ்லே. மல்டிபிள் கன் ஷாட்ஸ் பட்ட ஆஷ்லேயை போலீஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களால நம்பவே முடியல. கான்சியஸ் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க ஆஷ்லே. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, ஒரு 10 மாதம் முன்னாடி தான் அந்த வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க லாரன். ஆனால் அவங்களால தங்களை சேவ் பண்ணிக்க முடியல. அவங்க பரிதாபமாக இறந்துட்டாங்க. போலீஸ் க்ரைம் சீன் நடந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நைட் வெளியே தங்கின ஆட்ரியா மறுநாள் காலையில் 8:55க்கு வந்து பார்க்கும்போது பேக்டோர் உடஞ்சி சின்ன சின்ன பீசஸ் அங்கங்கே சிதறி இருந்திருக்கு. லாரனோட ரூமில் 4 புல்லட் ஷெல் கேசிங்ஸை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். ஆஷ்லேயோட ரூமில் 5 புல்லட் ஷெல் கேசிங்ஸ். அந்த புல்லட் கேசிங்ஸை டெஸ்ட் பண்ணும்போது அது 22 கேலிபர் கன்னிலேருந்து சுடப்பட்டதுன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ்க்கு கிடைச்ச இன்னொரு க்ளூ வீட்டு முன்னாடி இருந்த ஃபுட் பிரிண்ட்ஸ். அந்த ஃபுட் பிரிண்ட்ஸோட இம்ப்ரெஷன்ஸை டெஸ்டிங்க்கு அனுப்புகிறாங்க போலீஸ். இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் இந்த கேஸுக்கு ஒரு பொட்டென்ஷியல் பிரேக் த்ரூவாக இருக்குன்னு நினச்ச போலீஸ் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. வீட்டு பேக் டோரை உடைச்சி உள்ளே போய் துப்பாக்கியால் சுடப்பட்ட 2 பேரில் யார் டார்கெட்டாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் அன்எக்ஸ்பெக்டடாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அந்த ஃபோன் கால். ஆஷ்லே இப்போ நல்லா இருக்காங்க, இப்போ அவங்கக்கிட்ட உங்களால் பேச முடியும்னு போலீஸ்க்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கால் வருது. குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த ஆஷ்லே ஒரு குரூஷியல் டீட்டெயில்ஸை தருவாங்கன்னு நம்பி ஹாஸ்பிட்டல் போன போலீஸ்க்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது. அங்கே நடந்ததே வேறு. உங்களை சுட்டப்போ அங்கே நடந்த ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு போலீஸ் கேட்கும்போது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாங்க ஆஷ்லே. எனக்கு என்னோடய தலை தோள்பட்டையில் பயங்கரமாக வலிக்குது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் கண் முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆஷ்லே. நடந்தது கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாத ஆஷ்லே கிட்ட போலீஸ் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணி அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க போலீஸ். சம்பவம் நடந்த அந்த நாளைக்கு முதல் நாள் நைட் ஆஷ்லே அவரோட பாய் ஃப்ரெண்ட் ரால்ஃப் டென்னிஸோட லிவிங்ஸ்டனில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனதாக சொல்லியிருக்காங்க. இப்படி தான் ரால்ஃப் இந்த கேஸுக்குள்ளே வராரு. நீங்கள் ரால்ஃப் கூட போனப்போ உங்களுக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு போலீஸ் கேட்கும்போது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் நடக்கலை, யூஸ்வலாக நாங்கள் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு
ஆஷ்லே போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு ரால்ஃப் தான் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க ஆஷ்லே. கடைசியாக வீட்டில் ட்ராப் பண்ணப்போ ரால்ஃப் என்ன சொன்னார்னு போலீஸ் கேட்கும்போது, நான் தான் குட் நைட் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் டோரை சாத்திட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆஷ்லே. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ரால்ஃபை பற்றி தெரிய வந்ததும் ரால்ஃப் தான் அந்த வீட்டுக்கு வந்த கடைசி ஆள். ஸோ ரால்ஃப் தான் இதை பண்ணியிருக்கலான்னு போலீஸ்க்கு டவுட் வரும். ஆஷ்லேவை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது தவறுதலாக லாரனையும் சுட்டிருக்கலான்னு போலீஸ் ரால்ஃப் மேலே சந்தேகப்பட்டு ரால்ஃபை விசாரிக்கிறாங்க. சம்பவம் நடந்த வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிது. அதனால் அதை பற்றி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணுன்னு போலீஸ் ரால்ஃப் கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் ஆஷ்லேவும் எப்போ டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னு போலீஸ் ரால்ஃப் கிட்ட கேட்கும்போது, நாங்கள் 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம், ஆனால் எங்களுக்குள்ள ஒத்து போகலை. 2 பேரும் கடைசியில் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காரு ரால்ஃப். நீங்கள் எப்போ கடைசியாக ஆஷ்லேவை காண்டாக்ட் பண்ணீங்கன்னு போலீஸ் கேட்கும்போது, நான் ஆஷ்லேயை கடைசியாக வீட்டில் ட்ராப் பண்ணும்போது தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தூங்கிட்டேன், வேறு எங்கேயுமே போகலைன்னு ரால்ஃப் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக, நீங்கள் ஆஷ்லேவை கொலை பண்ண ட்ரை பண்ணிங்களா, அவங்க ரூம்மேட்டை கொலை பண்ண ட்ரை பண்ணிங்களான்னு ரால்ஃப் கிட்ட கேட்கும்போது ரால்ஃப் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ரால்ஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது போலீஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ரால்ஃப் போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லியிருக்காரு. தப்பு பண்ணதுக்கான எந்த ஒரு பதட்டமும் அவர் முகத்தில் தெரியல. வேறு எங்கேயும் திசை திருப்பாமல் கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லியிருக்காரு ரால்ஃப். ரால்ஃபோட ஃபோனை வாங்கி ஜிபிஎஸ் லொக்கேஷனை செக் பண்ணும்போது அதில் ரால்ஃப் சம்பவம் நடந்தப்போ அவரோட வீட்டில் இருந்தது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அவரோட டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணப்போ அது நெகட்டிவாக இருந்ததால் ரால்ஃப் அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வரலன்னோ அங்கே யாரையும் அட்டாக் பண்ணலன்னோ போலீஸ்க்கு தெரிய வருது. அப்போது வீட்டுக்கு கடைசியாக வந்த ரால்ஃப் இதை பண்ணலைன்னா யார் இந்த மர்டரை பண்ணியிருப்பா, யார் இதுக்கு காரணமாக இருப்பாங்க? தொடர்ந்து இந்த கேஸுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் அன்சால்வ்டு கேஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ரால்ஃபும் இதை பண்ணலன்னு தெரிஞ்சதும் போலீஸோட ஃபோக்கஸ் 2வது விக்டிமான லாரன் மேலே திரும்புது. லாரனோட பேக்ரவுண்டை செக் பண்ணி ஏதாவது பொட்டென்ஷியல் மோட்டிவ் இருக்குதான்னு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க போலீஸ். அப்போ தான் இந்த கேஸில் போலீஸ் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. லாரனை பற்றி விசாரிக்கும்போது லாரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னும் அவரோட ஹஸ்பண்ட் ஜோசப் பால் டேவிஸ்ன்னும் தெரிய வருது. ஜோசப் ஏற்கனவே ஒரு கல்யாணமானவர். அவருக்கு ஜோ, நட்டாலின்னு 2 பசங்க இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் லாரனும் ஜோசப்பும் ஹாப்பியாக இருந்தாலும் மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இல்லாததால் லாரன் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக வாழ முடிவு பண்ண லாரன் 2017 ஆஷ்லே, ஆட்ரியா கூட தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால் லாரனும் ஜோசப்பும் டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க நினச்ச போலீஸ் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிக்கிறாங்க. அடிக்கடி 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னோ லாரனோட உடம்புல நிறைய காயங்கள் அடிக்கடி உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க லாரனோட ஃப்ரெண்ட்ஸ். இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்ச இந்த சாலிட் ரீசனால் ஜோசப் தான் இந்த மர்டரை பண்ணியிருக்கலான்னு போலீஸ்க்கு டவுட் வருது. ஜோசஃபை விசாரிக்க நினச்ச போலீஸ் ஜோசஃபோட காரை ஃபாலோ பண்ணி ரோட்டில் ஜோசஃபை ஸ்டாப் பண்ணி அங்கேயே அரெஸ்ட் பண்ணி போலீஸோட காரில் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. லாரன் தங்கியிருந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்க ஜோசஃபை கூட்டிகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க போலீஸ். விசாரணையை ஸ்டார்ட் பண்ண தொடங்கின அந்த செகண்டே லாரனுக்கு என்னாச்சு, அவங்க ஆல்ரைட் தானேன்னு போலீஸ்கிட்டே கேட்டிருக்காரு ஜோசப். இதை கேட்ட போலீஸ் திக்கு முக்காடி போயிட்டாங்க. லாரனோட வீட்டு பின் கதவை உடச்சி உள்ளே போய் லாரனை யாரோ சுட்டு கொண்டுட்டாங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஜோசப் அதிர்ந்து போய் அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையாகவே இவர் இன்னசென்ட்டா இல்லை ஒரு கில்லரான்னு குழம்பி போன போலீஸ், நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. நான் இன்னும் இப்போ வரைக்கும் லாரனை லவ் பண்ணுறேன். சூழ்நிலையால் எங்கள் 2 பேரால் சேர்ந்து வாழ முடியல, நாங்கள் பிரிஞ்சிட்டோன்னு சொல்லியிருக்காரு ஜோசப். சம்பவம் நடந்தப்போ ஜோசப் தன்னோட மகனோட வெளியே போயிருந்ததா சொல்லியிருக்காரு. ஜோசஃபோட மகனான ஜோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ். ஜோ கிட்ட லாரனோட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது அவங்க எனக்கு இன்னொரு அம்மாவாக இருந்தாங்க, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஜோ.
ஜோசப் சொன்னதும் ஜோ சொன்னதும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் போன இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்க்கும்போது அவங்க வெளியே போயிருந்தது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்போது ரால்ஃபும் இல்லை, ஜோசஃபும் இல்லை. யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸ் குழப்பத்தில் இருந்தப்போ தான் அந்த கால் வருது. ஃபாரன்சிக் லேபில் இருந்து போலீஸ்க்கு ஒரு கால் வருது. சம்பவம் நடந்த வீட்டுக்கு வெளியில் இருந்த ஃபுட்பிரிண்ட்ஸோட ஃபோட்டோஸ் ஃபாரன்சிக் லேபில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் இருந்தது ஒரு காலோட ஃபுட்பிரிண்ட்ஸ் இல்லை, 2 வேறு வேறு ஃபுட்பிரிண்ட்ஸ்னு போலீஸ்க்கு ஃபாரன்சிக் லேப்லேருந்து வந்த காலில் தெரிய வருது. இதை பண்ணது ஒருத்தர் இல்லை, 2 பேராக இருக்கலான்னு டவுட் வந்தப்போ 2 ஃபுட்பிரிண்ட்ஸையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒன்றை விட இன்னொன்று சின்னதாக இருந்திருக்கு. அப்போது தான் அன்றைக்கி ஜோசஃபும் ஜோவும் வெளியே போனது போலீஸ்க்கு ஞாபகம் வருது. ஜோவோட ஃபுட்பிரிண்ட்ஸ் ஜோசஃபோட ஃபுட்பிரிண்ட்ஸை விட சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்ச போலீஸ் ஜோசஃபும் ஜோவும் இதை பண்ணியிருக்கலான்னு சந்தேகப்பட்டு இந்த தடவை ஜோவை மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்றாங்க போலீஸ். இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் தன்னோட கேள்வியை வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் ஜோ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி ரொம்ப நர்வஸாக இருக்கார். ஜோ எதையோ மறைக்கிறாருன்னு ஸ்மெல் பண்ண போலீஸ் எங்ககிட்ட உண்மையை சொல்லு, இல்லைனா எங்களால் உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய சிஸ்டர் சேஃபாக இருக்கணும், எனக்கு வேறு சாய்ஸே இல்லைன்னு சொல்லி அழுதுருக்காரு ஜோ. அப்போதான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. ஜனவரி 6 ஈவினிங் வெளியே போகலாம் ரெடி ஆகுன்னு ஜோ கிட்ட சொல்லியிருக்காரு ஜோசப். கார் போயிட்டு இருக்கும்போது தன்னோட ஸ்டெப் மதர் லாரன் வீடு இருக்கிற பக்கமாக போகிறத கவனிக்கிறாரு ஜோ. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபோனை வீட்டிலேயே வச்சுட்டு வான்னு அப்பா சொன்னதும் ஜோக்கு குழப்பமாக இருந்திருக்கு. லாரனோட வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டில் ஜோசப் கார் நிறுத்தினது பார்த்த ஜோ பயத்தில் நடுங்கி போயிருக்காரு. சடனாக காரில் இருந்து இறங்கி தன்னோட பிஸ்டல் எடுத்துக்கிட்டு எல்லாம் சரியாகிடும், கவலைப்படாதுன்னு ஜோ கிட்ட சொல்லிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் க்ளவுஸையும் மாஸ்கையும் மாட்டிட்டு வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக போயிருக்காரு ஜோசப். தன்னோட பூட்ஸால் பேக் டோரை உடச்சி உள்ளே போக ட்ரை பண்ணுறாரு ஜோசப். வீட்டுக்குள்ளே வந்ததும் மேலே இருந்த பெட்ரூம் டோரை திறந்து லாரனை சுட்டிருக்காரு ஜோசப். தடுக்க வந்த ஆஷ்லேவுக்கும் நிறைய கன் ஷாட்ஸ். இது எல்லாத்தையும் அழுதுகிட்டே போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான் ஜோ. உடனே ஜோசப் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். ஜோசஃபோட வீட்டை சர்ச் பண்ணும்போது அங்கே ஜோசஃபோட இன்னொரு ஃபோனில் சில மெசேஜஸை பார்க்குறாங்க போலீஸ். அதில் லாரன் இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருந்ததாகவும், அதனால் உன்னை சும்மா விட மாட்டேன், என்னையும் என் குழந்தையும் நீ ஏமாத்திட்டேன்னு ஜோசப் லாரன் கிட்ட சண்டை போடுற மாதிரி நிறைய மெசேஜஸ் இருந்திருக்கு. இதனால் ஜோசப் தான் இந்த கொலையை பண்ணாருன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஜோசஃபை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் ஜோசப் தான் இந்த கொலையை செய்யவே இல்லை, நான் இன்னும் லாரனை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் இன்னசென்ட்னு சொல்லி கத்தியிருக்காரு. ஆனால் கோர்ட்டில் அவருக்கு லைஃப் லாங் ஜெயிலே இருக்கிற மாதிரியும் பெயிலில் வெளியிலே வராத மாதிரியும் ஆர்டர் வந்துருச்சு. ஜோசப் இந்த கொலையை பண்ணலைன்னா அப்போ யார் பண்ணியிருப்பா? நிஜமாவே லாரன் இறந்ததுக்கு இதுதான் காரணமா? அப்போது ஜோ சொன்னது உண்மையா பொய்யா? இது வரைக்கும் உண்மை யாருக்குமே தெரியல. இந்த கேஸை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.